மக்களவை தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வரும் 19ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தருமபுரி, தூத்துக்குடி, திருப்பூர், நீலகிரி ஆகிய தொகுதிகளிலே இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த காட்சியை திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் தற்போது அவர் தனக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும், தான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் என்னென்ன நன்மைகள் செய்வேன் என்று சொல்லி தூத்துக்குடியினுடைய திமுக வேட்பாளர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அதே போல தர்மபுரி தொகுதியிலும் திமுக ஒருபுறம் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதே போல பாமக ஒருபுறம் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதிமுகவை முன்னாள் அமைச்சர் KB அன்பழகன் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றார். அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள். திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலே பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் அவர்களுக்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். நீலகிரி தொகுதியிலே ஆசா ஒருபுறம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க, மறுபுறம் அங்கு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் லோகேஷ் அவருக்கு ஆதரவாக நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல அங்கு போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் L முருகன் அவரும் அவரது ஆதரவாளர்களுடன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் நாளை ஒரு நாள் எந்த பிரச்சாரமும் நடைபெறாது. குறிப்பாக இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த சூழ்நிலையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். விழுப்புரம் தொகுதியில் அமைச்சர் பொன்முடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையிலே தர்மபுரி, தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல இடங்களில் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து பானை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் பொன்முடி, அதே போல அவரது மகன் மிக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேட்பாளர் ஒரு வாகனத்திலே, திறந்தவெளி வாகனத்திலே நின்று கொண்டிருக்க, அவரை சுற்றிலும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் பலரும் தங்களுடைய கட்சியினுடைய கொடிகளை கையில் ஏந்தியபடியும் ஏராளமானோர் நின்று கொண்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பல தொகுதிகளிலும் மிக தீவிர பிரச்சாரம், இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணி 4 மணியை கடந்திருக்கக்கூடிய நிலையிலே 2 மணி நேரம் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது. 6 மணிக்கு பிறகு யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. குறிப்பாக வெளியூரை சேர்ந்த நபர்கள் யாரும் தொகுதிக்குள்ளே தங்கி இருக்க கூடாது என்பது விதியாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே மிக தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 15 நாட்களுக்கும் மேலாக ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாகவும் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல தொகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு திமுக வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணியில போட்டியிடக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சியினுடைய அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பல இடங்களில் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பாக அந்த மாலை நேரங்களில் பொதுக்கூட்டங்களும் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் மட்டுமில்லாமல் கூட்டணி சார்பிலே போட்டியிடக்கூடிய தேமுதிக 5 இடங்களில் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த இடங்கள், அதே போல இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடக்கூடிய SDPI கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக், அதே போல தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட வேட்பாளர்களையும் ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அதே போல பாமகவை பொறுத்தவரையில் பிஜேபி கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். அண்ணாமலை தான் கோவை தொகுதியிலே போட்டியிட்டாலும் கூட அவ்வப்போது அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிஜேபி வேட்பாளர்கள் மட்டுமில்லாமல் பிஜேபி கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுக்கும் சென்று அங்கு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். இன்றைய தினம் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக, அதிமுக, பிஜேபி, பாமக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மிக தீவிரமாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திலே ஈடுபட முடியும். அதன் பிறகு சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய பேஸ்புக், இதே போல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவற்றில் ஏதாவது பதிவு போட்டால் கூட அது விதிகளின்படி சட்டப்படி குற்றமாகும். 6 மணிக்கு பிறகு எந்த வகையிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு ஏற்ப தங்களுடைய அட்டவணைகளை வடிவமைத்து அவர்கள் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். மாலை 6 மணிக்கு பிறகு பிரச்சாரம் நடைபெறாது. நாளை தினம் முழுமையாக பிரச்சாரம் நடைபெறாது. அதற்கு அடுத்த நாள், அதாவது 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு பிரச்சாரம் வாக்குப்பதிவு தொடங்கும். அதற்கு முன்னதாக 1 மணி நேரம் முன்னதாகவே மாதிரி வாக்குப்பதிவும் நடைபெறும். எனவே அரசியல் கட்சியினர் தங்களுடைய அந்த பிரச்சாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு தற்போது மிக தீவிரமாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். முடிந்த வரையில் எவ்வளவு மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தொடர்ந்து அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். திரையிலே தருமபுரி, தஞ்சாவூர், திருப்பூர், விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரை நாம் பார்க்கின்றோம். தற்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த இதை பொறுத்தவரையிலே இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து திமுகவினுடைய அந்த டிஷர்ட், அதே போல திமுகவினுடைய துண்டு பிரசுரம் போன்றவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவாக அவர்கள் நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் அக்கா வாங்க, இந்த தாய்மார்களுக்கு பின்னாடி பாருங்க, சகோதரர் வராங்க பாருங்க. தம்பி நம்மெல்லாம் வலியுறுத்து சகோதரருக்கு எழுதுங்க, பின்னாடி வராங்க பாருங்க. தாய்மார்களே அன்பார்ந்த பெரியவர்கள், தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1 மணி நேரத்துல பிரச்சாரத்தை முடிக்கணுங்க. இன்னும் 2 தொகுதி இருக்கு. எல்லாம் பெரிய அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு நம்முடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லைங்க. அண்ணாமலை தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி தெரியும். தாமரை சின்னத்திற்கு இவிஎம் மிஷன்ல முதல் பட்டனுங்கம்மா. மாற்றத்திற்கு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரையிலே ஆதரவளிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தாமரை சின்னம் முறைவெற்றி சின்னம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.